We sat down and spoke for 1 hour. 1 hour, 1 மணி நேரம் எங்கள் அப்பா கூட நான் பேசிட்டு இருந்தேன். I found my dad's leg was damaged. எங்கள் அப்பா காலில் ஒரு பாதிப்பு, அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தது. I came to know it has turned into gangrene. அது வந்து இந்த காலாணின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு நோய் வந்திருக்குங்கிறத கண்டுபிடித்தேன். The doctor said we'll have to cut off your leg. அப்போ டாக்டர் சொன்னாங்க காலை வெட்டிட வேண்டியதான்னு. Dad had diabetes. எங்கள் அப்பாவுக்கு நீரிழிவு வியாதி, சர்க்கரை வியாதியும் இருந்தது. The wound was not healing. அப்போ அந்த காயம் வந்து ஆறவே இல்லை. Blood was continuously coming out. அப்போ ரத்தம் இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்தது. I saw that. அதை என் கண்ணால் பார்த்தேன். I decided to go to Pota. அப்போ நான் போட்டாவுக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுத்தேன். And I went to for the retreat only to pray for my dad. அங்கே தியானம் அட்டன் பண்ணி எங்கள் அப்பாவுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி நான் போனேன். By the time I came back, அங்கிருந்து நான் வரும்போது my dad was completely healed. எங்கள் அப்பாவுக்கு நல்ல சுகம் இருந்தது. Now my dad was not healed. Because I went for the retreat. நான் தியானத்துக்கு போனதுனால, what do you say? My dad was not healed because I went for the retreat. நான் தியானத்துக்கு போனதுனால எங்கள் அப்பாவுக்கு சுகமாயிருச்சு அப்படி சொல்ல மாட்டேன். But my dad was healed because he and I reconciled and the hatred was gone. நானும் எங்கள் அப்பாவும் சமாதானம் செஞ்சுட்டு எங்கள் 2 பேருக்கும் இருந்த பகை உணர்ச்சி மாறினதுனால எங்கள் அப்பா சுகம் ஆயிட்டாங்க. The seed of faith was planted 5 months back. 5 மாசத்துக்கு முன்னாலேயே விசுவாசம் என்ற விதையானது ஊன்றி வைக்கப்பட்டிருந்தது. And without anybody intervening, the relationship was restored. யாருமே எங்களுக்கு இடையில வந்து எங்களுக்காக பரிந்து பேசலை. அப்படி இல்லாமல் இருந்தே அந்த உறவு எங்கள் 2 பேருக்கும் இருந்த பகையெல்லாம் மாறி அந்த உறவு சீராக மாறிவிட்டது. What is amazing is a leg that is gone into gangrene, that wound can never dry up in 7 days. Impossible. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னு சொன்னால், எங்கள் அப்பா காலில் வந்த அந்த கேங்க்ரைன் சொல்லக்கூடிய அந்த வியாதி, கால் ஆணிங்கிற வியாதி, அது 7 நாளில் சுகம் ஆகவே செய்யாது. ஆனால் சுகம் இருந்தது. When that unforgiveness was gone, அந்த மன்னிக்க முடியாத கடின மனம், hatred was gone, பகை வெறுப்பு அது மாறிய போது the body was quickly healed. அந்த உடம்பு சீக்கிரமா குணமாக கூடிய வல்லமையை பெற்று குணமாக்கியது. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. So in our everyday life, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே we must learn நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் to plant the seed of faith. விசுவாசம் என்ற விதையை ஊண்டி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Did you follow please? இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஆமாவா? Did you follow? எல்லாத்துக்கும் இது வரைக்கும் நல்லா விளங்கிச்சா? And how does this seed get programmed? எப்படி விதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்குன்னு புரிஞ்சுதா? It gets programmed by your words. உங்க வார்த்தையினால நீங்க வைக்கிற விதை ப்ரோக்ராம் பண்ணப்படும். If your words are negative, உங்க வார்த்தையெல்லாம் எதிர்மறையா இருந்துச்சுன்னு சொன்னா, you are praying for a harvest of destruction. நீங்க அழிவு அப்படிங்கிற அறுவடைக்கு ஜெபம் பண்றீங்கன்னு அர்த்தம். If the words are from the word of God, இந்த இறை வார்த்தையின்படி it will bring life in abundance. அது மிகுதியான நிறை வாழ்வை உங்களுக்கு கொண்டு வரும். சரியான விதை. That's why God has given everybody the books. அதனால தான் எல்லாத்துக்கும் கடவுள் இந்த புக்கு, வாக்குறுதி உள்ள புக்கு கொடுத்துருக்கிறாரு. God can't plant the seed of faith. ஆண்டவர் விசுவாசம் என்ற விதையை உங்களுக்காக ஊன்றி வைக்க முடியாது. The parish priest can't plant the seed of faith on your behalf. உங்களுடைய அருள் தந்தை பங்கு தந்த உங்க சார்பாக ஒரு விசுவாச விதையை உங்களுக்கு ஊன்றி வைக்க முடியாது. You got to plant the seed of faith. நீங்க தான் விசுவாசங்கிற விதையை நீங்களே ஊன்றி வைக்கணும். But somebody will say, ஆனா யாராவது சொல்வாங்க, but I've seen when a preacher lays hands, the person gets healed. இப்படி நற்செய்தி அறிவிக்கிறவங்க போதிக்கிறவங்க கையை கொண்டு போய் யார் தலையிலையாவது வச்சா அவங்களுக்கு சுகம் ஆகுதே, அது எப்படி? You know what's the meaning of that? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? Your car battery is dead. உங்களுடைய பேட்டரி இருக்குதுல்ல, அது வந்து அதுக்கு உயிரே இல்லை. So the car can't start. அப்போ காரை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. So the preacher comes with his battery. இப்போ போதிக்கிறாங்கல்ல, அவங்க பேட்டரியை கொண்டு வராங்க and gives you the jump start. அந்த பேட்டரியை போட்டு டக்குன்னு அந்த நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுதாங்க. But the preacher can't come every day to give you a jump start. ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அப்படி பேட்டரியை போட்டு உங்களை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட முடியாது. You should charge your own battery. நீங்க தான் உங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணணும்.
சரியா? சரியா? ஹலோ, சரியா? சரியா? Are you following now? இப்போ எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுதா? Did you follow? You should plant the seed of faith. நீங்கள் விசுவாசம் என்ற விதையை ஊன்றி வைக்க வேண்டும். Just now this sister is saying, இப்போதான் இந்த சகோதரி சொன்னாங்க, I'm translating the word, நான் வந்து இந்த வார்த்தையை மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். but I've realized how many times I myself plant the negative seed. இப்படி நானே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நான் நிறைய எதிர்மறையான விதைகளை நான் ஊன்றி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. Because every word that you are speaking, ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் பேசும்போது you are planting seeds. நீங்கள் ஒவ்வொரு விதையை எப்படி ஊன்றி ஊன்றி வைக்கின்றீர்கள். So write down. எழுதிக்கங்க. First thing, diligently guard your heart. உங்கள் இதயத்தை Diligently guard what enters. Diligently guard what enters your heart. உங்கள் இதயத்திற்குள் எது நுழைகின்றது என்பதை குறித்து மிக மிக அக்கறையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்திற்குள் எது நுழைகின்றது என்பதை குறித்து மிக அக்கறையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Diligently guard what enters your heart, and let it not be troubled. அது உங்களுக்கு துன்பம் விளைவிக்காது இருக்கட்டும். அது உங்களுக்கு துன்பம் விளைவிக்காது இருக்கட்டும். அது உங்களுக்கு துன்பம் விளைவிக்காது இருக்கட்டும். Next line. இரண்டாவது வரி. What you choose to believe. நீங்கள் what you choose to believe. நீங்கள் எதை நம்புவதற்கு what you choose to believe about a situation. நீங்கள் எதை நம்புவதற்கு தேர்ந்து கொள்கின்றீர்களோ, what you choose to believe about a situation is what you allow into your heart. நீங்கள் எந்த சூழ்நிலையை பற்றி நம்புவதற்கு தெரிந்து கொள்கின்றீர்களோ அதைத்தான் உங்கள் இதயத்திற்குள் அனுமதிக்கின்றீர்கள். Praise the Lord. Second point. இரண்டாவது பாயிண்ட். Speak to your problem. நீங்கள் உங்கள் பிரச்சனையோடு பேசுங்கள். Speak to your problem. நீங்கள் உங்கள் பிரச்சனையோடு பேசுங்கள். Rather than about your problem. மாறாக பிரச்சனையை பற்றி பேசாதீர்கள். மாறாக about your problem. பிரச்சனையை பற்றி பேசாதீர்கள். When you speak to your problem, நீங்கள் உங்கள் பிரச்சனையோடு when you speak to your problem, நீங்கள் உங்கள் பிரச்சனையோடு பேசும்போது, when you speak to your problem, நீங்கள் உங்கள் பிரச்சனையோடு பேசும்போது you are guarding your heart. உங்கள் இதயத்தை பாதுகாக்கின்றீர்கள். You are guarding your heart. உங்கள் இதயத்தை பாதுகாக்கின்றீர்கள் அல்லது காவல் செய்கின்றீர்கள். You are guarding your heart. உங்கள் இதயத்தை காவல் செய்கின்றீர்கள். Next point. அடுத்தது, if something is missing in your life, உங்கள் வாழ்க்கையில் எதையாவது, if something is missing in your life, உங்கள் வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ask God for it. கடவுளை எழுதிக்கிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதை ask God for it. அதை கடவுளிடம் கேளுங்கள். Receive, very important. Receive what you are asking. Receive what you are asking in faith and rejoice. Receive. விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொண்டு
நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டு receive what you are asking for in faith and rejoice. எதை கேட்கின்றீர்களோ அதை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்திருங்கள். விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்திருங்கள். You remember? Okay, you finish. எழுதிக்கங்க. விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டு எதை நீங்கள் கடவுளிடம் கேட்கின்றீர்களோ அதை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்திருங்கள். Finish writing? You remember yesterday she was asking for a mobile? நேற்றுக்கு ஒரு மொபைல் ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டுட்டு அப்புறம் she's asking God for a mobile. எனக்கு ஒரு மொபைல் What's the வேணும். next line? அடுத்தது என்னது? She has to first believe that she has received it by faith. விசுவாசத்தில் மொபைல் கிடைச்சிச்சு. So now is she going to ask God to give her the mobile, or is she going to say, thank you Lord, I have received the mobile, thank you Lord, I have received the mobile, thank you Lord, I have received the mobile? Now what is she doing? Watering her faith. திரும்பியும் மொபைல் தாங்கன்னு கேட்கல. ஆண்டவரே இந்த மொபைல் கொடுத்ததுக்காக நன்றி, மொபைல் கொடுத்ததுக்காக நன்றி, மொபைல் கொடுத்ததுக்காக நன்றி அப்படி சொல்லும்போது என்னுடைய விசுவாசத்துக்கு நான் தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறேன். But if she is going on asking, dear Lord give me a mobile, God give me a mobile, she is not yet believed to receive. எப்பவும் தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையே வராது, நம்புறதே இல்லை. Okay, next point. Quickly. சீக்கிரம். Next point. Give thanks and praise to the Father. Give thanks. அப்பா தந்தைக்கு. Give thanks and praise to the Father. அப்பா தந்தைக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துங்கள். Give thanks and praise to the Father. அப்பா தந்தைக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துங்கள். Give thanks and praise. Thanks and praise. நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துங்கள். நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துங்கள். Praise rebukes depression. புகழ்ச்சி மனச்சோர்வை தள்ளிவிடுகின்றது அல்லது கடிந்து கொள்கின்றது. Praise rebukes depression. புகழ்ச்சி மனச்சோர்வை கடிந்து அகற்றுகின்றது அல்லது கடிந்து விடுகின்றது. Thanksgiving. நன்றி அறிதல். Thanksgiving. நன்றி சொல்வது expands your capacity. உங்களுடைய பெற்றுக்கொள்ளும் திறனை அதிகரிக்கிறது. Thanksgiving expands your capacity. நன்றி கூறுவது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் திறனை அதிகரிக்கிறது. Thanksgiving expands your capacity to receive. நன்றி கூறுவது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் திறனை அதிகரிக்கிறது. So the more and more you are giving thanks, your capacity to receive will increase. எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான அந்த திறனை வளர்த்துக் கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. I still got 5 minutes. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. So I'm going to use that 5 minutes. அந்த 5 நிமிஷத்தையும் பயன்படுத்த போறேன். Go to the Bible with the verse 7, the 7th verse. Quickly. Luke 17:7. Come on, quickly. சீக்கிரமா எடுப்போம். Luke 17:7. 7வது வசனம். And I will tell you, all of you will jump on your feet when you understand this. இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி குதிப்பீங்க நீங்க. Okay, let's go. Verse number 7. But which of you, having a servant plowing or feeding cattle, will say unto him by and by, when he is come from the field, go and sit down to meat? உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? And will not rather say unto him, make ready wherewith I may supper, and gird thyself and serve me till I have eaten and drunken, and after that you shall eat and drink. மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? Now Jesus is talking about the servant. ஆண்டவர் இயேசு ஒரு வேலை செய்யக்கூடிய பணியாளரை பற்றி சொல்றாரு. So the servant has gone in the morning,
காலையில் சாமண்டி வெளியே போயாச்சு, to plow in the fields. வயலில் போய் வேலை செய்ய The whole day is labored. முழு நாள் அங்கே வேலை செஞ்சுட்டு வர்றாரு. He is tired நல்ல களைப்பாக வராரு. and is come home. வீட்டுக்கு வராரு. The master looks at him. அப்போ எஜமானன் அவரை பார்க்குறாரு. He will not say, அப்போ அவரு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி சொல்ல மாட்டாரு. he will not say go and eat and go to sleep. நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கோ அப்படி சொல்ல மாட்டாரு. He'll say now go and prepare food for me போய் எனக்குள்ள சாப்பாடெல்லாம் தயார் பண்ணு அப்படி சொல்லுவாரு. and let me first eat நான் முதல்ல சாப்பிட்றேன், and then you can go and eat. அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுட்டு தூங்கலாம். Correct? சரியா அப்படி சொல்லுவாரு. Now Jesus is saying, ஆண்டவர் சொல்கின்றார், faith, Jesus is saying faith விசுவாசம் is not a servant, அது ஒரு பணியாள் அல்ல, but it is a force given to you by God which works like a servant. கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சக்தி, அது இந்த வேலையாள் போல் பணியாளர் போல் அது வேலை செய்கின்றது. In other words, he's saying when you speak to the sycamore tree, வேறு விதமாக சொன்னால் அவர் இவ்வாறு சொல்கின்றார், இந்த அத்தி மரத்தை பார்த்து நீங்கள் பேசும்போது you have planted one seed நீங்க ஒரே ஒரு விதையை தான் ஊன்றி வைக்கிறீங்க to perform on that problem, அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக ஊன்றி வைக்கின்றீர்கள். but faith doesn't work on one problem. ஆனால் விசுவாசம் ஒரே ஒரு பிரச்சனைக்கு அது வேலை செய்யாது. Faith can work in multiple problems all the time. எப்போதும் அதிகமான பிரச்சனைகளுக்கு இந்த விசுவாசம் என்ற விதையானது வேலை செய்யும். So you should not plant one seed. நீங்க ஒரே ஒரு விதையை மட்டும் ஊன்றி வைக்க கூடாது. You can plant the seed of faith in multiple situations of your life. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கின்ற வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளிலே விசுவாசம் என்ற விதையை நீங்கள் அப்படி ஊன்றி வைத்துக் கொண்டே செல்ல வேண்டும். So when you are going to sleep at night, நீங்க ராத்திரில தூங்க போகும்போது the servant can go to sleep, வேலையாள் தூங்க போகலாம், but the faith can never go to sleep. Faith is working for you on your behalf day and night. Wow. ஆனால் விசுவாசம் தூங்க போகாது, உங்கள் சார்பாக இரவு பகலாக உங்களுக்காக அது வேலை செய்யும். So when you take that small book நீங்க அந்த சின்ன வாக்குறுதி உள்ள புக் எடுத்து and you start speaking it every day, அப்படியே அதை திரும்ப ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருங்க. you have planted the seed faith. நீங்க அங்க விசுவாசம் என்ற விதையை ஊன்றி வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். That seed faith will bring forth multiple healings, multiple blessings, multiple things in your life. அந்த விசுவாசம் என்ற விதையானது உங்களுக்கு அதிக அளவு சுகத்தையும், அதிக அளவு ஆசீர்வாதத்தையும், அதிக அளவு உங்கள் பிரச்சனையில் தீர்வையும், உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிலைகளில், நிறைய பகுதிகளில் உங்களுக்கு வெற்றியையும் அது கொண்டு வருவதாக இருக்கும். Did you understand, Baba? புரிஞ்சுதா? ஒரு விதை இல்ல. Did you understand? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? If a farmer has got a plot of land ஒரு விவசாயிக்கு ஒரு சின்ன நிலம் இருக்குது, and he has got no seeds, அங்க விதையே இல்ல, there will be never crop on that land. ஆனா அந்த வயல்ல ஒரு பயிரும் வளராது. In the same way in your heart, அதே மாதிரி தான் உங்க இதயத்துல if you plant this seed, இந்த விதையை நீங்கள் விதைத்தால், the faith seed, அந்த விசுவாசம் என்ற விதையை விதைத்தால், it will bring you the harvest of heaven. அது விண்ணகத்தில் உள்ள அந்த விளைச்சலை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். But to plant a seed, ஆனால் இந்த விதையை ஊன்றுவதற்கு there will be labor from your side. உங்க பகுதியிலிருந்து நீங்க நிறைய உழைக்க வேண்டும். All this time you must have understood இவ்வளவு நாள் நீங்க இப்படி புரிஞ்சிருப்பீங்க that God is the one who is going to do everything for you. ஆண்டவர் தான் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய போறாரு அப்படி நினைச்சிருப்பீங்க. But when you look into the Bible, ஆனா பைபிள்ல வாசிச்சு பார்க்கும்போது God is saying not me. கடவுள் சொல்றாரு நான் இல்ல. Your seed, இது நீங்க இங்க பார்த்திருக்கீங்க, your seed of faith உங்களுடைய விசுவாசம் என்ற அந்த விதை that comes from the word of God அது இறைவார்த்தையிலிருந்து வெளிவருகிறது, is supposed to bring in the harvest. அதுதான் உங்களது விளைச்சலை கொண்டு வரும். So God has given us the bag of seeds. ஆண்டவர் ஒரு பை நிறைய விதைகளை கொடுத்திருக்கிறார். He has given you the authority. அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். He has given you the Holy Spirit. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். And now he says use it அதை பயன்படுத்துங்கள் and make your future. உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். Did you follow? புரிஞ்சுதா? Hello, did you follow? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? Just like a farmer who works on the field day and night, ஒரு விவசாயி நிலத்தில் இரவு பகலாக வேலை செய்வதை போல Jesus said we got to work on the field ஆண்டவர் day and night. இயேசு சொன்னார் நாமும் அத்தகைய நிலத்திலே இரவு பகலாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். And your life shall be blessed. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். My time's up. முடிஞ்சு நேரம். Praise God. Praise God. I believe you understood something.
கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கீங்களா? Will you put it into use? உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவீங்களா? God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Loving Father, we thank you, we praise you. அன்பான தந்தையே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகின்றோம். இந்த 3 நாட்களிலும் in these 3 days, Lord, your seed has been planted. ஆண்டவரே, இந்த 3 நாட்களிலும் உம்முடைய வார்த்தையானது இங்கு விதைக்கப்பட்டுள்ளது. The faith seed has been planted. விசுவாச விதையானது இங்கு ஊன்றி வைக்கப்பட்டுள்ளது. And you have shown us how the faith seed can destroy every harvest of the devil. சாத்தானுடைய தீய செயலாகி அந்த விளைச்சலை இந்த விசுவாசம் என்ற விதை எவ்வாறு அழித்து போட்டுவிடும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். This faith seed is able to work like a servant and bring forth the harvest in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்ற இந்த விதை ஒரு பணியாளரை போல வேலை செய்து எங்களுக்கு விளைச்சலை கொண்டு வர முடியும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர். Through this faith seed, every problem got to obey us. இந்த விசுவாசம் என்ற விதையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Please forgive us, O Lord. ஆண்டவரே, தயவு செய்து எங்களை மன்னியும். All this time we were being destroyed. இவ்வளவு நாளும் நாங்கள் அழிக்கப்பட்டோம். Only because of our own ignorance. எங்களுடைய அறியாமையினால் அழிவை சந்தித்தோம். Only because of not knowing the truth. உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளாததால் நாங்கள் அழிவை சந்தித்தோம். But in these 3 days you have revealed to us the truth. ஆனால் இந்த 3 நாட்களிலே உண்மையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி உள்ளீர். And your word says only when the truth is applied. உம்முடைய வார்த்தை சொல்கின்றது, உம்முடைய உண்மையை அதை செயல்முறைப்படுத்தினால் மட்டுமே we shall be set free. நாங்கள் விடுதலையை அனுபவிப்போம் and experience your victory. உம்முடைய வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம். Father, I pray அப்பா பிதாவே, நான் ஜெபிக்கின்றேன் that every person seated here இங்கு வந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் will labor to plant the faith seed in their life. இந்த விசுவாசம் என்ற விதையை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஊன்றுவதற்கு அவர்கள் உழைப்பார்களாக. Their relationship with you அவர்களுக்கும் உமக்கும் உள்ள உறவு will no longer be for the blessing, அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்காமல், but to develop the nature of yours in their life. உம்முடைய இயல்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே வளர்த்துக் கொள்வதாக இருக்கட்டும். Thank you for the book. இந்த வாக்குறுதி அடங்கிய புத்தகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Thank you for the DVDs that you have given us. அந்த டிவிடி எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. We pray, Lord, that these people will use it. நாங்கள் இந்த மக்கள் அனைவரும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். And get more and more knowledge from you. உம்மிடத்திலிருந்து அதிகமான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். So that your grace and your peace is multiplied in their life. அப்போது உம்முடைய அருளும் சமாதானமும் அவர்களுடைய வாழ்க்கையில் பலுகி பெருகுவதாக. Thank you in a very special way for the parish priest who has given us the opportunity to come here and plant the seeds. ஆண்டவரே, சிறப்பாக நாங்கள் எங்கள் பங்கு தந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த விசுவாசம் என்ற இந்த விதையை நாங்கள் விதைக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். He is the shepherd over here. அவர்தான் இந்த பங்கின் மேய்ப்பர். And all these sheep you have given him to feed them with the manna from heaven. விண்ணகத்திலிருந்து வருகின்ற அந்த மன்னாவை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஆடுகளுக்கு அவர் கொடுப்பாராக. This is our prayer, Lord. ஆண்டவரே, இதுதான் எங்கள் ஜெபம். That you continue to keep him in good health. எங்கள் தந்தைக்கு நல்ல உடல் நலத்தை நீர் கொடும். Led by your spirit. உம்முடைய ஆவியினால் அவர் வழிநடத்தப்படட்டும். Being a blessing wherever he goes. எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் தொடர்ந்து செல்லட்டும். Touching lives, wiping out tears. வாழ்க்கையை தொடவும், கண்ணீரை துடைக்கவும், and making everybody's life beautiful. எல்லோருடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றவும் அவரை பயன்படுத்தும். Thank you and praise you. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. ஆமென். Let me give the Lord a big hand. Come on. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? நாட்களுமே இறைவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்தோம். சிறப்பாக இந்த நாட்கள் நம்முடைய பங்கிற்கு ஒரு இறைவனுடைய அருளையும் ஆவியும் தரக்கூடிய நாட்களாக அமைந்திருந்தது. எனவே வந்திருந்த அனைவருக்கும் மனமார பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 நாட்களிலுமே முழுமையாக பங்கெடுத்தவர்களை வாழ்த்துகின்றேன். அதே போன்று இந்த நாட்களிலே
இந்த 3 நாட்கள் சிறப்பாக இறைவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்து நம்மை இறை வழியிலே நடத்தி சென்ற சகோதரர் அவர்களுக்கும் இந்த அவருடைய குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிக்கக்கூடிய நேரம். நம் அனைவருமே நமக்காக இறைவனிடம் ஜெபித்த சகோதரர் ஜான்சன் செக்யூரா மற்றும் அவருடைய குழுவினருக்கு நாம் கடவுள் இழைப்பு நன்றி செலுத்த இருக்கின்றோம். இதில் ஒரு முக்கியமான காரியம் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நாட்கள் 3 நாட்களுமே இந்த குழுவினர் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அருமையான இறை ஆற்றலினுடைய அபார ஆற்றல் சக்தியுள்ள ஆற்றல் கொண்ட இந்த நற்செய்தி பெருவிழாவை இப்படி பங்கிற்கான எந்தவித செலவினமும் இல்லாமல் அவர்களாக முன் வந்து தானாக இலவசமாக செய்து தந்தது என்பதுதான் இங்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய முக்கியமான காரியம். எனவே அதற்கு மனமாற ஒரு நன்றியை நாம் குழுவினருக்கும் சகோதரர்களுக்கும் மனமாற தெரிவித்துக் கொள்வோம். This is an opportunity to extend my deep sense of gratitude to our beloved brother Johnson Secura. I feel 3 things that to share with you. First of all, all the members of our parish experienced the deep God experience in the last 3 days. Last 3 evenings, okay? Second one, we felt to make use of the word of God as a powerful instrument to cast away all the evil things and the sicknesses. And this is a new thing we learned. It's a psychological way of looking at the word of God. So the second thing is for that we thank you. And the third, I experienced that some kind of novelty and creativity in your way of presentation. This retreat, okay? So we are very happy in this moment, and I ask you that you pray for us continually for the development of the parish, and we are going to construct a new church.